2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு அதிமுக வேட்பாளர் பட்டியலும் வெளியாகிவிட்டது. ஆனால் திமுக கூட்டணியில் ஆரம்ப முதலே இழுபறி நீடிக்கிறது. இரு கம்யூனிஸ்டுகள், மதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் கேட்டதை விட குறைவான இடங்களைத்தான் திமுக ஒதுக்கி கொடுத்துள்ளது. அதனால் கடும் விரக்தியில் உள்ள கூட்டணி கட்சிகள் தாங்கள் விரும்பும் தொகுதிகளில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல் விசிக தலைவர் திருமாவளவன் கடந்த தேர்தலை விட இம்முறை கூடுதலாக 2 தொகுதிகளை கேட்டு பெற்றுள்ளார். மேலும் தான் விரும்பும் இடங்களில் பானை சின்னத்தில்தான் விசிக போட்டியிடும் என அடம்பிடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் இத்தனை சிக்கல்களை சமாளிக்க வேண்டிய நிலையில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட கனிமொழிக்கு சீட் தர வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக வலியுறுத்தி வருவது ஸ்டாலினுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது தூத்துக்குடி எம்பியாக உள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வரும் சட்டசபை தேர்தலில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என நாடார் சங்க நிர்வாகிகள், நாட்டுப்புற கலைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக கனிமொழியை திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் கடிதம் எழுதியுள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தினர் முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பிய கடிதத்தில், தென் மாவட்டங்களுக்கும் மகளிர் உரிமைக்கும் பெண் பிள்ளைகள் நலனுக்கும் சிறந்த பாதுகாப்பான அரசியல் தலைவரான கனிமொழிக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழக கத்தோலிக்க சங்க தலைவர் வின்சென்ட் வேதராஜ் அனுப்பிய கடிதத்தில், பெண்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் தங்களின் தங்கை கனிமொழியை தமிழகத்தின் முழுநேர அரசியலுக்கு அழைத்து வர வேண்டும், சட்டசபை தேர்தலில் கனிமொழியை திமுக வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசான் சென்னை சங்கமம் நிகழ்வை துவக்கி கிராமிய கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சி வாய்ப்புகளையும் புகழையும் பெற்றுத்தந்த கனிமொழி மாநில அரசியலுக்கு வந்தால் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் செழிக்கும், நாட்டுப்புற கலை பாதுகாக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். திரைப்பட பின்னணி பாடகரும் நாட்டுப்புற கலைஞருமான அந்தோணிதாசனும் கனிமொழி மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கருணாநிதியின் மகளான கனிமொழி மாநில அரசியலுக்கு வந்தால் கட்சியில் சூப்பர் சீனியர்களை ஓரங்கட்டிவிட்டு வேகமாக துணை முதல்வர் பதவியை பிடித்த உதயநிதி மீண்டும் துணை முதல்வராவதில் சிக்கல் எழுமோ என அவரது ஆதரவாளர்கள் பீதியடைந்துள்ளனர். கட்சியில் சீனியர்களை ஓரங்கட்டிவிட்டு மகனுக்கு அரியணை தந்த ஸ்டாலின் தற்போது தன் வீட்டுக்குள்ளேயே போட்டியாளர் உருவாவதால் அதை சமாளிப்பது பற்றி ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக திமுக வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது. கூட்டணி கட்சிகளை சமாளித்த ஸ்டாலினுக்கு சொந்த கட்சியில், அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே முளைத்துள்ள அதிகார போட்டியாளரை சமாளிப்பது புதிய தலைவலியாக உருவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.